அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நல்ல கருத்துக்கள் நிறைய பேர்த்த போய் சேரும் பொழுது கண்டிப்பாக அது பயனுள்ளதாக அனைவருக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வீட்டில் குறிப்பாக பூஜை அறையில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய சொல்லியிருப்போம். அதுலேயும் குறிப்பாக பூஜை அறை தனியாக இருந்ததுன்னா அங்கே ஏற்றிடுவோம். அப்போ மற்ற அறைகள் அப்படின்னு சொல்லும்போது மற்ற அறைகளில் இருக்கும்போதும் கூட நம்ம மனது ஒரு மாதிரி தடுமாறுதுன்னா அந்த அறைகளிலும் நீங்கள் விளக்கை ஏற்றி வைக்கணும். அப்போ தான் மனதானது ஒரு புத்துணர்ச்சி அடையும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது தெய்வ வழிபாடு மட்டுமல்லாது நம் உள்ளுணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் விளக்கேற்றுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பார்க்கும் போதே மனதிற்கு ஒரு அமைதி உண்டாகும். தொடர்ந்து விளக்கெறியறத ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசில் இருக்க எல்லா கவலையும் போயிடும். அப்படியே புத்துணர்வு அடைந்தது போல் ஒரு உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட தன்மையுள்ள விளக்கை ஏற்றும் பொழுது என்னென்ன விஷயத்தை கவனித்து செய்ய வேண்டும் அப்படின்னா, விளக்கு ஏற்றுறீங்கன்னா அப்படியே தந்தரையில் நேராக விளக்க வைக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே உண்டானது தான். இப்போ நம்ம குத்து விளக்கு ஏற்றினா கூட கீழே ஒரு விரிப்பு அப்படிங்கிறது அல்லது வாழை இலை ஏதேனும் ஒன்று வைத்து அதன் மீது நீங்கள் விளக்கை வைப்பது தான் உத்தமம். இப்போ அதே அகல் விளக்கு ஏற்றுறோம், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம், எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு தட்டு பித்தளையிலேயோ அல்லது செம்புலையோ ஒரு தட்டு இருந்ததுன்னா அதை வைத்து அதன் மீது நீங்கள் எந்த விளக்காக இருந்தாலும் வைத்து ஏற்றலாம். நேராக தந்தரையில் தயவு செய்து வைக்க வேண்டாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோலம் போட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு ஏற்றுவாங்க. சில பேர் மரத்தில் முக்காலி மாதிரி சின்னதாக இருக்கும் அது வாங்கி வச்சு ஏற்றுவாங்க. அதெல்லாம் மிக சரியான விஷயம். இப்போ அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும். அந்த முக்காலியாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்றணும். விளக்கு ஏற்றுறீங்கனாவே நல்லா தெரிஞ்சுக்குங்க, விளக்கு மகாலட்சுமி அம்சம் உடையது. அதனால் 2 பூ கண்டிப்பாக இருக்கணும். பூ வச்சுட்டு அப்புறமா விளக்கு ஏற்றுங்க. விளக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப மொட்டையான்னு இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக தான் இருக்கணும். விளக்கு ஏற்றுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் சுத்தம் பண்ணுவேன், முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு தடவை தான் சுத்தம் பண்ணுவேன்னா தயவு செய்து அப்படி விளக்கை ஏற்றாதீர்கள். அவ்வளவு அசுத்தமாக விளக்கை ஏற்றக்கூடாது. சுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம மனசில் எப்போவுமே தெளிவாக இருக்கணும். விளக்கை தினசரி சுத்தப்படுத்தலாமா? தூய்மைப்படுத்தலாம், ரொம்ப நல்லது. சுத்தமான இடத்தில் தான் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வார்கள். சுத்தம் செய்துவிட்டு புது திரி போட்டு ஏற்றலாம். சில பேர் தினம் புது திரி போட்டு ஏற்றினா என்ன ஆகிறது அப்படின்னு கேட்பாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம செய்கிற செலவுகளில் திரி அவ்வளோ ஒன்றும் பெரிய விலை எடுக்க போவது இல்லை. நம்ம நினச்சோம் அப்படின்னா பஞ்சு வாங்கி திரியாக திரித்து போடலாம், சின்ன சின்ன திரியாக திரித்து போடலாம். அதனால் தினம் சுத்தம் செய்து அதில் புது திரி போட்டு எண்ணெயோ நெய்யோ விட்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். செய்து பாருங்கள், மன மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்திலே ஒரு இன்பமயமான சூழ்நிலையானது உங்களை சுற்றி உருவாகியிருக்கும். ரொம்ப முக்கியம். சில பேர் இந்த 3 எண்ணெயை கலந்து ஏற்றுறேன், 5 எண்ணெயை கலந்து ஏற்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. தயவுசெய்து வீடுகளில் அதை பண்ணாதீங்க. ஒன்று சுத்தமான நெய்யில் ஏற்றுங்க, இல்லையா நல்ல நெய்யில் விளக்கேற்றுங்க. வேறு எந்த எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் வீட்டை பொறுத்தளவு. சில பேர் இழுப்ப எண்ணெய் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. வீடுகளில் எதையும் பயன்படுத்த வேண்டாம். சுத்தமான நெய் இல்லை, அவ்வளவு செலவு செய்யணும்னா சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி வீட்டில் விளக்கேற்றுங்க, அதுவே போதுமானது. திரியை பொறுத்தளவு பருத்தி பஞ்சு திரி போதுமானது. இல்லை என்னால் முடியும் அப்படின்னா தாமரை தண்டு திரி இருக்கும், அந்த தாமரை தண்டு திரியை வாங்கி ஏற்றுறது. அதிலும் பன்னீரில் ஊற வச்சு ஏற்றுவாங்க லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகிறதுக்கு. அந்த மாதிரி ஏற்றுனீங்கன்னா கூட வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆத்ம விளக்கு அப்படின்னு அணையா விளக்கு வீட்டில் ஏற்றுவாங்க. அந்த விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும்போது அதையும் சுத்தம் செய்து தான் ஏற்ற வேண்டும். அப்படி சுத்தம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி மாசுபடிஞ்சிருது அப்படின்னா எரிகின்ற ஜோதியிலே இன்னொரு விளக்கை ஏற்றி கொண்டு பின்னர் அந்த விளக்கை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் அந்த எண்ணெய் நெய் அல்லது ஊற்றி அது பிறகு ஏற்றி வைக்கலாம். அதுலேயும் மாசு தொடர்ந்து படியக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த விளக்கு அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியை உண்டாக்குவதோடு வீட்டிலே ஐஸ்வர்யத்தை உண்டாக்கக்கூடியது. அதனால தான் சொல்கிறது. அதில் சில பேர் விளக்குக்கு கீழே 5 ரூபாய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கல்கண்டு போட்டு விளக்கேற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வகை வகையாக சொல்லப்படும். இன்னும் சொல்லப்போனால் வீட்டில்
கஜலக்ஷ்மி விளக்கு ஏற்றுவது சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. சில பேர் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. விளக்கிலே இறைவனை ஸ்தாபனம் செய்கின்றோம். அந்த இடத்துல இப்போ ரொம்ப முக்கியமானது, காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா கடன் தீரும்பாங்க, வீட்டில் புத்திரபாகியம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லப்படும். கஜலக்ஷ்மி விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா செல்வ செழிப்பு உண்டாகும்பாங்க. இப்போ பின்புறத்தில் நம்ம காமாட்சி அம்மனோட உருவம் இருந்தாலோ கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருந்தாலோ தான் அந்த இடத்துல லக்ஷ்மியோ காமாட்சி அம்மனோ ஆவாகனம் ஆவார்கள் என்றில்லை. அந்த ஜோதியிலே நீங்கள் வேண்டுகோள் விடுக்கின்ற தெய்வமாகப்பட்டவர்கள் அந்த இடத்துல ஆவாகனமாகி உங்களுக்கு அருள் தருவார்கள். அப்போ நீங்கள் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி, அகல் விளக்கில் அம்மா மகாலட்சுமி இந்த தீபத்தில் நீங்கள் ஆவாகனமாகி அருள் புரியணும்னு வேண்டி கேட்டிங்கன்னா அந்த தீபத்தில் அம்மா எழுந்தருள்வார்கள், அருள் புரிவார்கள். அம்மா வாராகி இந்த தீபத்திலே நீ எழுந்தருள வேண்டும்னு கேட்டால் வாராகி தேவி அந்த இடத்துல எழுந்தருளி அருள் புரிவார்கள். அப்போ கஜலக்ஷ்மி விளக்கு தான் ஏற்றணும், காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஏற்றணும் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. நம்மக்கிட்ட எந்த விளக்கு இருக்கோ அந்த விளக்கை வீட்டில் தாராளமாக ஏற்றலாம். இன்னொன்று, அந்த மண் விளக்கு, வெள்ளி விளக்கு, பித்தளை விளக்கு, இன்னும் சொல்லப்போனால் இரும்புலாம் விளக்கு இருக்குது. இரும்பு விளக்கு சனீஸ்வர பகவானோட தோஷத்தை நீக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். மற்றபடி வீட்டில எல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க. அதே போல் வெள்ளி விளக்கு நம்மால் முடிகிறது அப்படின்னா வெள்ளி விளக்கு, ஆனால் அனைவராலும் ஏற்ற முடியும் அப்படின்னா அது நம்ம சொல்லக்கூடிய சிட்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கு, மண் விளக்கு, அகல் விளக்கு அப்படிங்கிறது. அதில் ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம். சந்தன குங்குமம் வச்சு நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கலாம். வீட்டில் ஒன்று ஏற்றுறதுக்கு பதிலாக துணை விளக்கோடு சேர்த்து 2 விளக்குகளை ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை எங்கள் வீட்டில் நிறைய விளக்கு இருக்குது, நாங்கள் அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் நிறைய வச்சுருக்கோம், தாராளமாக பூஜை அறை முழுவதும் விளக்கு ஏற்றலாம். ஆத்ம விளக்கு 1, கஜலக்ஷ்மி விளக்கு 1, அகல் விளக்கு 1, குத்து விளக்கு 1 தாராளமாக ஏற்றலாம். ஏன்னா எந்த இடத்தில் வெளிச்சம் ஒளி குடி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல எந்த தீமைகளும் அண்டுவதில்லை, துர்சக்திகளும் அணுகுவதில்லை. அப்போ வீட்டில் வெளிச்சம் உண்டாகிறது அப்படிங்கும் போது அங்கே லக்ஷ்மி கடாட்சம் கூடவே உண்டாகி விடுகிறது. அது மிகவும் அற்புதமானதாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது இதையெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திரியை அடிக்கடி மாற்றிடணும். திரி ஏற்றினதுக்கப்புறமா கையால் தூண்டக்கூடாது. நிறைய பேர் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு கையிலே தொடுவாங்க. விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் தேவையில்லாமல் அதை தொந்தரவே பண்ணக்கூடாது. தூண்டணும்னு நினச்சாலும் தூண்டி வச்சு மெதுவாக தூண்டிக்கணுமே தவிர தனத்தனன்னு எரியவும் கூடாது. அதையும் நம்ம உறுதி செய்துக்கணும். இப்போ இவ்வளவு விஷயம் இருக்கிறதா? கண்டிப்பாக இவ்வளவு விஷயம் இருக்கிறது. சாதாரணமல்ல. ஜோதி அப்படிங்கிறதே இறைவனுடைய அம்சம். வீட்டில் காலையில் மாலையில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறீங்க அப்படின்னாலே அது சிறப்பான விஷயம். இல்லை நான் ஆத்ம விளக்கேற்றுகின்றேன், அணையா விளக்கேற்றுகின்றேன், தாராளமாக வீட்டில் எறிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். அது ஒரு பெரிய ஆற்றலை அந்த இடத்திலே அது உருவாக்கி வைத்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம போக போக உணர்ந்துக்குப்போம். இப்போ நிறைய பேர் வீட்டில் தொடர்ந்து விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு. அது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்கும். வீடுகளில் ஏற்றப்படுகின்ற வெளிச்சம் தெருவரையிலும் உண்டு. ஒரு தெருவில் இருக்க எல்லாரும் ஏற்றும் போது அந்த ஊருக்கும், அந்த ஊரில் இருக்க எல்லாரும் ஏற்றும் போது அப்படியே பரவி அந்த நாடும் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படிங்கும் போது நம்ம நண்பர்களாக இருக்கும் பொழுது லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அவங்களும் இதை பற்றி அறிந்து கொண்டு பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.